நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பஸ் நிலைய பகுதியில் திமுக இளைஞரணி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கூட்டணி வேட்பாளர் VS மாதேஸ்வரனை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசுகையில், மோடி மக்களை ஏமாற்றுவதற்காக தேர்தல் நேரத்தில் சிலிண்டர் விலையை 100 ரூபாய் குறைத்துள்ளார் எனவும் தேர்தல் நாடகம் ஆடுகிறார் எனவும் கூறினார். முதலமைச்சர் அளித்த வாக்குறுதிகளையும் அதில் அவர் நிறைவேற்றியவற்றையும் பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். நீட் தேர்வுல 22 குழந்தைங்க இறந்து போட்டு எட்டி பார்த்தாரா? எக்ஸாம் புயல்ல நிறைய பேர் இறந்தாங்க. தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்துல மிகப்பெரிய இழப்பு எட்டி பார்த்தாரா? பணமாக கொடுத்தாரா? இழப்பீடு 37,000 கோடி கொடுக்கிற தலைவர் கேட்டார். எக்ஸாம் புயல்ல சென்னை பகுதியில இதுவரைக்கும் ஒன்றிய அரசு நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கு 1 ரூபா கூட கொடுக்கலாமா? அதே மாதிரி சொன்னாரு, எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சுக்கிடுங்க, யாரும் வீட்டை விட்டு வெளில வராதிங்க, 6 மாசம் வீட்டை விட்டு வெளில வரக்கூடாது, ஒருத்தர் சந்திக்க கூடாது, எல்லா கடையும் இழுத்து போடுங்க, தெருவுக்கு யாராவது வந்தீங்கன்னா உங்களை கைது செய்வேன்னு சொன்னாரா இல்லையாமா? 6 மாசம் யாருமே வேலை இல்லாம வீட்டுல பட்டி கிடந்தோம். கரெக்டா வந்து ஆறுதல் சொன்னாரா? ஏதாவது இழப்பீடு கொடுத்தாரா? எதுக்குமே வரல. இப்ப மட்டும் வராரு. ஏமாந்துருவீங்களா? ஏமாறாதீங்கம்மா. தயவு செய்து உங்களோட எப்பவுமே சுகமோ துக்கமோ கோவிடோ புயலோ எல்லாத்திலையும் மக்களோட மக்களா நிக்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தமிழகம் முழுவதும் வரும் 19ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. இதற்காக அனைத்து கட்சியினரும் வீதி வீதியாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் TR பாலுவுக்கு ஆதரவாக திமுக கட்சியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்டவர்கள் பல்லாவரம் தர்கா சாலையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதனை அறிந்த பல்லாவரம் மண்டல குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை என்பவர் போலீசாரை அனுப்பி பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளார். அப்போது போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. முறையான அனுமதி பெறாமல் வாக்கு சேகரிப்பில் ஈடுபடக்கூடாது என காவல்துறையினர் கூறினர். இந்நிலையில் பிரச்சாரத்திற்கு அனுமதி தரவில்லை என்றால் தங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டையை வீதியில் வீசி நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தெரிவித்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட சின்ன தாராபுரம் பகுதியில் நடிகை காயத்ரி ரகுராம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்பொழுது அவர் பேசுகையில், திமுக குடும்ப அரசியல் நிகழ்த்துவதாக விமர்சித்தார். சாப்பாட்டுக்கு கூட வழியில்லாமல் வறுமையில் மக்கள் இருக்கிறார்கள் எனவும், பெண்களுக்கு கொடுக்கும் மகளிர் தொகை கூட டாஸ்மாக் தான் செல்கிறது எனவும், எந்த நலத்திட்டங்களும் மக்களுக்கு பயனளிப்பதாக இல்லை என்றும் விமர்சித்து கூறினார். அந்த கணக்கெல்லாம் அவங்களோட பாக்கெட்டுக்கு போகுதுன்னு தான் நான் சொல்லுவேன். அவங்க மகனுக்கோ மருமகனுக்கோ தங்கச்சிக்கோ எல்லா குடும்பம் தானே அங்க அரசியல். குடும்பம் தான் ஆட்சி பண்ணுது. குடும்பத்துக்காக மட்டும்தான் அந்த ஆட்சியை தவிர இங்க இருக்கிற அனைத்து குடும்பத்துக்கான ஆட்சி கிடையாது. எத்தனையோ ஏழை எளிய மக்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. சாப்பாடுக்கு கூட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். நீலகிரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் L முருகன் உதகை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் பிரச்சாரம் செய்தார். அப்போது தும்மநாட்டி கிராமத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவர்களுடன் கிரிக்கெட் விளையாடினார். பின்னர் பட்டத்தரசி அம்மன் தேர் திருவிழாவில் கலந்து கொண்டார். இதனைத் தொடர்ந்து அண்ணா காலனி மற்றும் காந்தல் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், திமுகவும் ஊழலும் ஒன்றோடு ஒன்று என விமர்சித்தார். தன்னை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் பொதுமக்களுக்கு தேவையான அனைத்து தேவைகளையும் செய்து தருவதாக கூறினார். கேப்டன் எங்கும் செல்லவில்லை, நம்முடன் தான் இருக்கின்றார் என தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் மறைந்த விஜயகாந்தை நினைத்து பிரேமலதா விஜயகாந்த் கண் கலங்கினார். நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவக்கொழுந்துவை ஆதரித்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பன்ருட்டி பேருந்து நிலையம் அருகே பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக தேமுதிக மக்கள் விரும்பும் கூட்டணியாகவும் நாளை சரித்திரம் படைக்கும் கூட்டணி, தேர்தல் வாக்குறுதியாக விக்கிரவாண்டி கும்பகோணம் சாலை விரைந்து முடிக்கப்படும், புதிய பல்கலைக்கழகம் கொண்டுவர நடவடிக்கை என்பன உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்தார். தொடர்ந்து மக்களுக்காக வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு நன்றி செலுத்தும் வாய்ப்பாக இந்த தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். மேலும் பலமுறை பன்ருட்டிக்கு கேப்டனுடன் வந்த நான் இன்று தனியாக வந்துள்ளேன்.
கேப்டன் எங்கும் செல்லவில்லை, நம்முடன் தான் இருக்கின்றார் என கண் கலங்கினார். அவர் சம்பாதிச்சதான் நீங்க அத்தனை பேருமே உங்க எல்லாரையும் நான் கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். நான் எவ்வளவோ என் மனசுக்குள்ள துக்கத்தை கட்டுப்படுத்தினாலும் என்னால முடியல. ஏன்னா நான் கேப்டன் கூட இங்க வந்த நாட்கள் தான் என் மைண்ட்ல வருது. தலைவர் இல்லாம இன்னைக்கு இங்க வந்து உங்களை பார்க்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தலைவர் நம்ம கூட இல்லையேன்னு யாரும் நினைக்காதீங்க. தலைவர் தெய்வமா நம்ம கூட தான் இருக்காரு. அரசியல் என்பது பதவிக்கோ நாற்காலிக்கோ அல்ல, ஜனநாயகத்திற்காக தான் என கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி முகப்பேர் பகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து நடிகரும் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவருமான கமல்ஹாசன் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், TR பாலு பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியுள்ளார். ஆனால் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை தடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றன. மக்கள் யோசித்து செயல்பட வேண்டும். இந்த தேர்தலில் வாக்கு செலுத்தினால் தேர்தலே இருக்காது, அடுத்த தேர்தல் நடக்கும். ஆனால் EVM மிஷினில் ஒரே ஒரு பட்டன், ஒரே ஒரு சின்னம், ஒரே ஒரு மொழிதான் இருக்கும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அரசியல் என்பது வெறும் சீட்டை பிடிக்கிறதும் அதுல உட்கார்ந்துக்கிட்டு எந்திரிக்காம இருக்கிறதும் அல்ல. ஜனநாயகம் என்பது அந்த நாற்காலியை அசௌகரியமாக நாற்காலியாக வைத்திருப்பதற்கான காரணம் யாரும் நிரந்தரமாக அதில் உட்கார்ந்து விடக்கூடாது, அதுவும் அருகதையற்றவர்கள் அங்கே உட்கார விட்டுவிடக்கூடாது என்பதுதான் ஜனநாயகத்தின் அடிநாதம். அதையே கலைக்க வந்திருக்கிறார்கள். மூவர்ண கொடியை ஒரே வண்ண கொடியாக மாற்றும் அனுமதியை யாரும் இங்கே தரமாட்டார்கள் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவரும் வேலூர் மக்களவை தொகுதி சுயேட்சை வேட்பாளருமான மன்சூர் அலிகான் காரை தேர்தல் பறக்கும் படையினர் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். வேலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இந்திய ஜனநாயக புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் அலுவலகம் உள்ளது. இந்த அலுவலகத்திலிருந்து இன்று காலை டோல்கேட் உழவர் சந்தைக்கு வாக்கு சேகரிக்க மன்சூர் அலிகான் காரில் வந்தபோது தேர்தல் பறக்கும் படையினர் காரை நிறுத்தி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பணம், பரிசு பொருட்கள் ஏதும் கைப்பற்றப்படவில்லை. மேலும் இது வழக்கமான சோதனைதான் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வேட்பாளரின் காரை நிறுத்தி சோதனை மேற்கொண்டதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. கேவிக்குப்பம் அருகே அமைச்சர் துரைமுருகனின் உறவினர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் அடுத்த காங்கக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்த நடராஜன் என்பவர் அமைச்சர் துரைமுருகனின் உறவினர் ஆவார். ஆனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் பேச்சுவார்த்தை இல்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் காவல்துறையினருக்கும் தேர்தல் பறக்கும் படையினருக்கும் பணம் பட்டுவாடா செய்வதற்காக நடராஜன் வீட்டில் பணம் பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் கொடுத்துள்ளனர். அதன் அடிப்படையில் காவல்துறையினர், வருவாய்த்துறையினர், தேர்தல் பறக்கும் படையினர் நடராஜன் வீட்டிற்கு விரைந்துள்ளனர். அப்போது நடராஜன் கதவை திறக்காததால் அதிரடியாக மொட்டை மாடி வழியாக உள்ளே சென்ற போது 500 ரூபாய் பணக்கட்டுகள் கிடைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் மற்றும் தேர்தல் பறக்கும் படையினர் வீடு முழுவதும் சோதனை செய்ததில் 7,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து போலீசார் நடராஜனிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.